நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 274வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் அது. எங்கள் குருமாதாவுடைய ஒரு செயற்கைய செயல் செய்து அந்த பீரியடில். இது வந்து அரியத்துறைன்ற சிவத்தில் நடந்தது. அரியத்துறை சிவன் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் யூடியூபருக்கு. இதுதான் வந்து வரமூர்த்தீஸ்வரர்ன்ற சுவாமி. இதுக்கு வந்து 2 லட்சம் ரூபா செலவழித்து இந்த நகாபரணம், இது கேரளா பாணியில் இந்த 5 சந்திரகலை அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பண்ணி அந்த முகம், ஈஸ்வரனுடைய முகமே பண்ணியிருக்கு. அது நகாபரணம் சாத்தியிருக்கு. இது வந்து சிவராத்திரி போய் எடுத்த ஃபோட்டோ. அது வரமூர்த்தீஸ்வரர். இது வந்து அப்புறமா இது அம்பாள் மரகதவல்லி. ரொம்ப அருமையான விக்கிரகம். அது சவுண்டே கேட்கும். அம்பாளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் சாத்தி டங் டங் கேட்கும். இதுக்கும் வெள்ளி கவசம் சாத்தியிருக்கோம் நாங்கள். கிரீடம், பாஷாங்குசம், வராபயம், கீழே பத்ம பீடத்தோட கால் இருக்கா மாதிரி நான் பண்ணியிருக்கோம். இது மரகதவல்லியோட போஸ்டர். இது அலங்கார ரூபணியாக இருக்கா. இது வேறு மாதிரி அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம இப்போ கம்மிங் டு சப்ஜெக்ட். அந்த காலத்தில் இப்போ நான் இருக்கிற கிரகத்தில், அரியத்துறை கிரகத்தில் கங்காதர சிவாச்சாரியார் இருந்தார். நான் சொல்கிறது ஆதி காலத்தில், நான் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பரமாச்சாரியுடைய நேரடி சிஷ்யர் அவர். அவர்கிட்ட நிஷ்காமிய இது வாங்கிட்டார், தீட்சை வாங்கிட்டார். காமியம்னா நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும். நிஷ்காமியம்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அம்பாள் தரிசனம் தான் வேணும்னு அது மாதிரி வாங்கிட்டார் அவர் அந்த காலத்தில். அவர் ஒரு தடவை இந்த வடமதுரைன்ற ஊரில் தே ஷிஃப்டட் தர் ஹவுஸு. வடமதுரையில் முருக கோவிலுக்கு அவள் அங்கே சத்திரம் இருக்குது. அந்த சத்திரமே வீடாக கொடுத்துருந்தா அவளுக்கு. தனி என்ட்ரன்ஸ் இருக்கும், கோவிலுக்கு என்ட்ரன்ஸு. இவாத்து வழியாக கொல்லப்பக்கத்து வழியாகவும் போகலாம். ஸோ அங்கே வந்து கேம் மீ அன் இன்டர்வியூ. நான் சொல்கிறது இதெல்லாம் நடந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. அவர் சொன்னார், நான் பார்த்து பண்ணியிருக்கேன் ராஜா. அந்த இதில் அம்பாளுக்கு வந்து ஆடி பூர, இது பாருங்கள், அரியத்துறையில் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் போது ஆடிப்பூரத்தை என்ன செய்வார்னா, அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு புது புடவையெல்லாம் சாத்தி மாலையெல்லாம் சாத்தின பிறகு மாஷா பூபம், குலா பூபம் இருக்கு. அது என்ன, அதாவது மாஷா பூபன்றது வடை, உளுந்து வடை. குலா பூபன்றது இது இப்போ என்ன அப்பம் அந்த மாதிரி செய்கிறது. இந்த மாஷா பூம்ப வடைன்றது உப்பு போட்டு பண்ணுறோம் இல்லையா, உளுந்து வடை. அப்படி பண்ணாமல் குலாப் ஜாமுனோட பண்ணணும். இந்த குலாப் ஜாமுனோட எவ்வளோ பண்ணணும், 500 பண்ணணும். தனியாக ட்ரம்மில் வச்சுக்கணும். ஒரு பெரிய வெள்ளிக்கிண்ணத்தை, எந்த கிண்ண பேசினோ வச்சுட்டு அம்பாள் கீழே வச்சுட்டு, தேன் தனியாக கிண்ணத்தில் 1 கிலோ 2 கிலோ வாங்கி வச்சுக்கணும் தேனை. இந்த உளுந்து குலாப் ஜாமுன் ஆட்டம் பண்ணியிருக்கா இல்லையா, அது தேனில் முக்கி அம்பாளுக்கு ஊட்டணும், லிப்ஸில் படணும் அம்பாளுடைய. இது பண்ணி பாருங்கள், நினச்ச காரியம் அப்படி நடந்துடும் அம்பாளுக்கு. நான் சொல்கிறது பார்வதி அம்சமாக இருக்கிற அம்பாளுக்கு இதுதான், அதெல்லாம் சொல்லியிருக்கு இந்த ரகசியம். மாஷா பூபார்ச்சனை எப்படி பண்ணுவான்னு, அம்பாளுக்கு எல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிடணும். லலிதா சகஸ்ரநாம சொல்லி எல்லாம் ஆகி கடைசியில் அர்ச்சனைக்கு வரும்போது இது மாதிரி பண்ணணும். மாதிரி கங்காதர சிவாச்சாரியா சொன்னார் குருமாட்ட சொல்லியிருந்தேன் நான் ஒரு நாளைக்கு. ஏன்னா என்ன பண்ணுவாடா அப்படின்னா, இந்த மாதிரி ஆடி போகிறதும் போது அம்பாளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி இது பண்ணுவா, அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுவாளாம். எப்படின்னா, ஓம் ஐம் க்ரீம் சீம் ககா ரூபாயி நமக, ஓம் ஐம் க்ரீம் சீம் கல்யாணி நமக, ஓம் ஐம் க்ரீம் சீம் கல்யாண குணசாலினி நமக. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை அதை முக்கி தேனில் முக்கி வாய் லிப்ஸில் பட்டு கீழே போட்டுடணும் அந்த இதில் பேசினில். அது ஏன் பிரசாதமாக தருவா எல்லாருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பண்ணால் என்ன லாபம்னா, அதுக்கு அதே சக்தி வந்துடும். அதுக்கு அந்த விக்கிரகத்துக்கு அது சக்தி நம்ம கேட்டதை கொடுத்துரும்.
அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தமானது இந்த இது மாஷா பூபார்ச்சனை. இந்த ராஜராஜேஸ்வரி கோவில், எங்கள் கோவிலில் இங்கே இருக்கிற திருமால் மருகன் ஆலயத்தில் இருக்கிற ராஜராஜேஸ்வரன் இதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கு, 2 தடவை பண்ணியிருக்கு. அவள் கோவிலுக்கு வரதுக்கு முன்னாடியோட பண்ணியிருக்கு. அதுவும் சொல்கிறேன் நான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நேயர்களுக்கு தெரியணுண்டு நம்ம என்னென்னோ பண்ணுறோம். இதுதான் ராஜராஜேஸ்வரி திருப்பதி நகரில் இருக்கிற அம்பாள் வந்து என்ன பேசுகிற தெய்வம். அது எய்த்தா மாதிரி நின்று கேளு, நான் என்ன வேண்டாத்த பாருங்கள். அந்த முகத்தினுடைய லாவண்யம் பாருங்கள். இது நரசிம்மன் மாமா சொல்லி அவர் பண்ணார், 2-3 தடவை பண்ணார். அதை இந்த கோவிலில் எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். ரொம்ப கர்ம சத்தியாக பண்ணோம். இது என் குருமாதா ஆல்ரெடி பார்த்துருக்கேன் நீங்கள், சம்பகாம்பா. இப்போ கம்மிட்டு சப்ஜெக்ட் என்ன ஆச்சுன்னு இவாட சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு ஃபியூ வீக்ஸ் ஓடிடுது. ஒரு நாள் பௌர்ணமி, அந்த அம்மாக்கிட்ட ஃபோன் வருது ஆஃபீஸ்க்கு எனக்கு. ராஜா, இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே நேராக ஆற்றுக்கு வந்துடும், குளிச்சுட்டு வந்துருக்கோம். ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்து ஆற்றுக்கு வாரினேன். ஸோ அவள் ஆற்றுக்கு தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நான் மடஞ்ச ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் போட்டு வந்தேன். ஆற்றுல ஸ்நானம் பண்ணேன், எல்லாம் பண்ணிவிட்டு நேராக ஆற்றுக்கு போனால் என்ன பஸ்ஸெல்லாம் நிற்கிறது ஆற்று வாசலில். ஒரு 10 காரு, பெரிய பஸ்ஸு எல்லாம் நிற்கிறது. என்னம்மான்னு பேசாமல் வண்டியில் ஏறினேன். அந்த அம்மா காரில் உட்காந்துருக்கா, நானும் போய் காரில் உட்காந்துருந்தேன். அவளோட எங்கே போகிறேன்னு கூட சொல்லலவா. நேராக அரியத்துறையில் போய் இறங்குறது. இந்த கார் பஸ்ஸெல்லாம் வந்து இறங்குறது. ட்ரம்மாக பிரசாதங்கள், அது தயிர் சாதம், புளியோதரை, சக்கரை பொங்கல், அந்த 6 விதமான நைவேத்தியங்கள் எல்லாமே வந்துட்டோங்க. ஒரு பெரிய ட்ரம் நிறைய இந்த குலோப் ஜாமுன் ஆட்டம் இது பண்ணியிருந்தேன். அந்த உளுந்து விட அது தனியாக இருந்தது. ஒரு பெரிய வெள்ளி கிண்ணம், அதில் கிட்டத்தட்ட 2-3 கிலோ தேன் அவர் ஒப்பினா. தங்கத்தில் கிண்ணம் வேணுந்தா. ஜஸ்ட் இமேஜின், அந்த காலத்தில் தங்க கிண்ணம். அப்பயே 50,000 ரூபா கிட்டத்தட்ட ஆச்சு. தங்கத்தில் கிண்ணம் வாங்கினது. அம்பாள் சிவனுக்கு தனியாக அபிஷேகம் ஆகி பட்டு வேஷெலாம் கட்டியாச்சு, பெரிய மயில் கண் போட்டு. அம்பாளுக்கு அது மாதிரி பட்டுப்புடவை கட்டி ஹாரமெல்லாம் வெள்ளியில் பண்ணியிருந்தா. கோல்டு கவரிங் பண்ணி வெள்ளியில் பண்ணி அதெல்லாம் சாத்தி பிப்பு கட்டியிருந்தா. இந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த எச்ச ஒழுகினா அந்த பிப்பில் கட்டியிருப்பா குழந்தைகள்லாம். இப்போ கட்டுறது இல்லை அதெல்லாம். அது மாதிரி பூலியே பண்ணான். அதை பண்ணி பட்டுப்புடவையில் சிந்திடக்கூடாது அப்படின்னு பண்ணி இதே ப்ராசஸாக அந்த கிண்ணத்தில், பெரிய கிண்ணத்தில் தேன் இருக்குது. இந்த தங்க கிண்ணத்தில் எடுத்து அந்த மாஷா பூபத்தை வச்சு அடியே முக்கி எடுத்து தங்க கிண்ணத்தினாலும் ஊட்டினான் அம்பாளுக்கு. அவள் பண்ணல, குருக்கள் தான் பண்ணார், சண்முக சிவாச்சாரி தான் பண்ணார். அதை அது அற்புதமாக நடந்தது. நான் வந்து வாசல் இது தீபாவளிலாம் ஆகிடுத்து. நான் வாசலில் கொண்டு 4 கால மண்டபத்தை உட்காந்துருக்கேன். என் முதுகில் வந்து ஒரு யாரை தட்டினான். ஏன் பார்த்தா அந்த அம்மா நிற்கிறேன். அப்போ பௌர்ணமி நிலவு பெருசாக தெரிகிறது. என்ன ராஜா, நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன், உனக்கு திருப்தியான்னு கேட்டான். குரு வந்து சிஷ்ய பையன்கிட்ட கேட்குறா, உனக்கு திருப்தியானா? எனக்கு என்னம்மா திருப்தி? இது அம்பாளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. இல்லைடா, நீ சொன்னதை வச்சு தான் நான் பண்ணதை இந்த வாட்டி ஏற்பாடு பண்ணேன்னா. அதாவது குரு ஆசைப்படுறான்னு ஒன்றே அவள் சிஷ்யர்கள் எல்லாம் குரட்டூரில் இருக்குப்பா, எல்லாரும் சரி, அவள் எல்லாருமே பண்ணாத பெரிய ஒரு டீம் ஒர்க். அது மாதிரிலாம் இமேஜின் பண்ணவே முடியாது. அது அப்பயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs மேலே செலவழிச்சார். நான் சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூத்துக்கு அந்த 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 ஃபங்க்ஷனுக்கு பண்ணி எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை மனசு நிரப்புற அளவுக்கு அவளுக்கெல்லாம் தட்சணையெல்லாம் கொடுத்து ரொம்ப எல்லாருக்கும் பார்க்க மாட்டது பிளேட்டு. 25 வருஷம் தான் பார்க்க மாட்டது பிளேட் யூஸ் பண்ணாவா. எல்லாம் லேட்டஸ்ட் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாவா. பார்க்க மாட்டது பிளேட்டில் சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, இந்த மாஷா பூபம், இந்த தேனில் முக்கிய இதுக்கு இல்லையா வடைகள், ஒரு 5-6 வடை ஒவ்வொருத்தரும் கொடுத்து பெரிய பிளேட்டில் கொண்டு கொடுத்து என் கையில் கொண்டு கொடுத்தா. அதாவது குரு ஆசைப்பட்டான்னு சொல்லி சிஷ்யா பண்ணுறது நார்மல் ப்ரொசீஜர் தான், நார்மலாக செய்யக்கூடாது. ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த அரியத்துறையில் அந்த இதை பண்ணேன். நான் சொல்கிறேன், அது மறக்கவே முடியாது எனக்கு. இப்போ நான் அது பண்ண முடியல. இப்போ வந்து எனக்கு வசதிகள்லாம் இருந்தாலும் அது வந்து ஒரு என்ன சொல்ற, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதை சொதப்பிடக்கூடாது யாரும். அதில் பெருசாக வரக்கூடாது. எனக்கு ஒரே அளவில் இருந்து அந்த கிட்டத்தட்ட 500 வடை பண்ணிட்டேன். அந்த லலிதா திருசதி அது சொல்கிறேன். எதை அர்ச்சனை பண்ணணும் திருசதி வச்சு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காது. அந்த இதை
இதை நிறைய நேரில் கேட்பழுது காரிய சித்திக்கு இது சொல்லியிருக்கு. அது சொல்லி தெரிஞ்சுங்க. நம்ம ஆற்றுல கல்யாணம் நடக்கணும், கார்த்திகை நடக்கணும்னா அம்பாளுக்கு இது மாதிரி விசேஷ நாளில் பௌர்ணமியில் பண்ணலாம். அவள் ஆடிப்புறத்தில் இப்போ பண்ணல, பௌர்ணமியில் இப்போ என்ன பண்ணுறான்னு அங்கே ஒரு இதெல்லாம் பண்ணி அப்படியே வச்சு நைவேத்தியம் பண்ணிடுறா. இந்த முன்னூறுலாம் சொல்கிற மாதிரி இல்லை, கேள்விப்படல நான். அப்படி நைவேத்தியம் பண்ணிடுறா. அதை அந்த அந்த கங்காதர சிவாச்சாரியா என்ன சொல்கிறேன்னா, அவர் அப்படி பண்ணே சொன்னார் என்கிட்ட. சத்தியமாக இப்போ பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு எப்படின்னா, ஒரு காலத்தில் திருக்கழுக்குன்றத்தில் வேலை பார்த்துருக்காரு அவர். இங்கேருந்து இந்த குடும்பத்தில் இதெல்லாம் கோவிலை பிரிக்கும் போது இவாளுக்கெல்லாம் இந்த கோவில் வந்துட்டு அரியத்தர கோவில். அவள் ரிசைடிங் தேர். லேட்டரான் அவள் இந்த ஒவ்வொரு கோவிலில் போய் பண்ணியிருந்தார் அவர். அப்புறம் வடமதுரையில் அங்கேயே செட்டில் ஆகிட்டா. பெரியபாளையம் பக்கத்தில் இருக்குது இந்த வடமதுரைன்ற ஊர். அவர் ஒரு சமயம் திருக்கழுக்குன்றத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேதபுரி ஈஸ்வரர், அந்த இது பக்தவச்சலேஸ்வரர் திரும்ப சுந்தரி பேர் அங்கே கீழே இருக்க சாமி, மலை மேலே இருக்க சாமி வேதகிரி. ஆனால் அவர் பரமாச்சாரியார் இப்போ இதுக்கிட்ட கவரப்பேட்டையிலே எங்கள் முகாமிட்டிருக்கார். பொண்ணு கும்மிடிப்பூட்டியோ கவரப்பேட்டையிலையோ. அவர்கிட்ட மந்திர உபதேசம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி பாரிஸில் இறங்கி அங்கேயே பஸ்ஸை பிடிச்சி. அப்போல்லாம் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மியாச்சா, ரொம்ப அவ்வளோ ஃப்ரீக்வன்சி பஸ்லாம் கிடையாது. அப்போ பாரிஸ் தான் வந்தாகணும். பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேலை பஸ்ஸை பிடிச்சி இங்கே கவரப்பேட்டையில் போய் இறங்கியிருக்கார். பரமாச்சாரியா கிளம்பி போயிட்டார், பொன்னேரிக்கிட்ட போயிட்டார்ன்ட்டார். இப்போ டோட்டலி அப்செட்டுன்னு. அவர் வீடு வடமதுரை, அரியத்தோட கூட கிடையாது. திரும்பி பஸ்ஸை பிடிச்சி ஆற்றுக்கு போய் சேரும்போது மணி 1:30 2 மணி ஆகிடுது. ரொம்ப டயர்டாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டார். அப்படியே 4 மணிக்கு ஒரு அம்பாசிடர் கார் நின்றுதான். அப்போ யார் இங்கே கங்காதர சிவாச்சாரியார், நான் தான் அப்படின்ற. இல்லை பரமாச்சாரியா அவங்கள நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்ட எல்லாமே, அதனால் கார் அனுப்பிச்சிருக்கா உங்களுக்குன்னு இருக்கார் பாருங்க. அவர் இதான் டெலிபதி எப்படி பேசுகிறா பாருங்க அவ. ஸோ அப்போ மட ஸ்நானம் பண்ணிவிட்டு விபூதியெல்லாம் தெளிச்சுட்டு சந்தியாவந்தனை முடிச்சுட்டு காரில் போகிறார். அங்கே போனோடனே பொன்னேரியில் நடந்து நினைக்கிற இன்சிடென்ட்டு. ஆண்டார் குப்பத்தில் இந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன சொல்ல, பரமாச்சாரியார் என்னை பார்க்கணும் ஆசைப்பட்டு, எதுக்கு ஆசைப்பட்ட நீயே அப்படிங்கிற. இல்லை எனக்கு அம்பாளுடைய மந்திர உபதேசம் ஆகணும், எனக்கு ஆசைப்படுறேன். நான் சொல்லித்தரேன். 2 ways. ஒன் இஸ் காமியம் அண்ட் நிஷ்காமியம். காமிய பலன்னா உனக்கு இருக்க சொத்தெல்லாம் இப்போ எத்தனை ஏக்கர் இருக்குன்னா, அவருக்கு 40 ஏக்கர் வந்தது போலுக்கு அந்த காலத்தில். அது ஒன்றும் கம்மியாக இருந்தது இல்லை. அதெல்லாம் இருக்கும். இது நீ அம்பாள் தரிசனம் தரமாட்டான் உனக்கு, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். அது ஒன்று. நிஷ்காமியம்னா இருக்கிற சொத்தெல்லாம் போயிடும். உனக்கு எவ்வளோ நிலப்பெல்லாம் இருக்கா எல்லாம் போயிடும். ஆனால் அம்பாள் நேரம் எடுத்து மாதிரி நிற்போம் அவங்ககிட்ட. உனக்கு எது வேணுன்றது நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சொல்லுன்றார். இவர் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அது மாதிரி ஏர்லி மார்னிங் குளிச்சுட்டு ஜபதமெல்லாம் முடிச்சுட்டு போகிறார் பரமாச்சாரியிட்ட. என்ன டிசைட் பண்ணியிருக்க நீயே அப்படின்னா, நிஷ்காமியமாக எடுத்துக்கிறேன். ஆர் ஷியூர் கிடையாது. எஸ் நான் நிஷ்காமியாக எடுத்துக்கிறேன் பெரியவாடின் போது அவர் மந்திரோபதேசம் பண்ணிட்டார். அம்பாள் மந்திரோபதேசம் பெரியவரே சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு. காஞ்சி மகானே ஆகி அவர் சொன்னார், என்கிட்ட சொன்னாலும் தெரியல எனக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என் லைஃப்பில். அது ராஜா அவர் தெரியுமாடா, எனக்கு ஒரு கட்ட பழக்கம் கிடையாதுடா, எனக்கு 3 பொண்கள்டா, 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எங்கள் நிலபோலங்கள் எல்லாமே போயிடுத்துடா என்னை விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நான் நினைக்கும் போது அம்பாளை ஏற்ற மாதிரி இப்போ வந்தார். காமியத்துக்கு தான் வித்தியாசம் சொல்லப்படுறது. சரி, கங்காதர சிவாச்சாரியார் அவர் சொன்னார், ஆடி போகிறதுல நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன், இதை பண்ணால் ரொம்ப நல்லதுடா, நீ உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போய் பண்ணு போனார். அதை என் குருமாதா கிட்ட சொல்ல சம்பகாம்பா அதை நிறைவேற்றி வச்சா. அப்போ அவளுக்கு பூர்ணாபிஷேகம்லாம் ஆலை. இருந்தாலும் நான் சொன்னதை அப்படியே கருத்தில் கொண்டு என்னை கூட்டின்னு எனக்கு காமிக்கணும்னு சொல்லி கூட்ட வச்சு ஆஃபீஸில் இருந்தவா பாருங்க. அது எப்பேற்பட்ட மனசு. அது அந்த பொன்மனை செம்மல்லாம் சொல்கிறாள் பசுமண்ணை தேவரை. இந்த அம்மாவுக்கு சிஷ்ய பையன் ஆசைப்பட்டான், இது மாதிரி நடந்து சொல்கிறானே, அவனுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு என் ஆசையை அன்றைக்கி பூர்த்தி செஞ்ச. அவன் அந்த பூர்த்தி செய்யறதுக்கு எவ்வளோ செலவாச்சுக்கிட்டு 1.5 லட்சம் ரூபா ஆச்சு அந்த காலத்துலேயே. அது இது மாதிரி நான் ஒன்றும் சொல்ல, பண்ணி பண்ணணும்னு சொல்ல, இந்த மாதிரி பண்ணுவானாம்மா, இப்போ பண்ணுறதே இல்லையா அரியத்தோட அப்படியா அப்படிலாம் கேட்டுட்டேன். தான் பண்ண போகிறேன்னு கூட சொல்ல அந்த அம்மா என்கிட்ட. இது நேயர்களுக்கு சொல்ல. ஏன்னா எத்தனையோ பேர் கோவிலுக்கு செல்லுது, அந்தந்த ஊரில் கோவில் அம்பாள்லாம் இருக்கும். நான் சொல்கிறது சிவன் கோவில் அம்பாளுக்கு பண்ணணும். அதை வேறு தெய்வத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன்,
அம்பாள் தனி தனி சக்தியாக இருக்கலாம். அது சில சக்திகளுக்கு சில பவர் உண்டு. சிவாலயத்து அம்பாள் அது ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கணும். சிவனுக்கு உட்பட்ட அந்த சக்திக்கு உட்பட்ட அம்பாள்னா திறந்த மார்பு தான் இருக்கும். கச்சை கட்டியிருக்காது. தனி சக்தி மகாலட்சுமி தனி சக்தி. வெள்ளி தேவையான புருஷ சக்தி அடங்கிந்து. வெள்ளி தனி சக்தி கச்சை கட்டின்னு இருப்போம். தேவையான கச்சை இருக்காது. அதே மாதிரி சிவாலய அம்பாள் எல்லாமே திறந்த மார்பாக தான் இருக்கணும். அதுவும் தெரிஞ்சுக்கோ. இப்போ சிற்பசாஸ்திரம் படிக்கிறதுனால அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ தனி மாரியம்மன் காளியம்மன் அதெல்லாம் கச்சை இருக்கும். கச்சை இல்லாமல் இருக்காது. அதெல்லாம் ஈஸ்வர சக்திக்கு புருஷ சக்திக்கு அடங்கிய சக்திகள்லாம் அப்படி இருக்கும். அதே மாதிரி பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி கச்சை கட்டின்னு இருப்போம். பூமாதேவி கச்சை இருக்காது. அது விக்கிரகத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுவும் தெரிஞ்சுக்கணும் நேயர்கள். இதை ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் தனி பவர் உண்டு. இந்த மாஷாபூபார்ச்சனை பண்ணால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிருக்கு. அவ ஊரில் இருக்க சாமிக்கு பண்ணுங்க. லலிதா திருசதி சொல்லி பண்ணணும். 300 ராமாவளி கரெக்டாக 300 தான் பண்ண முடியாது. ஒரு 100 நம்பர் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கணும். அதனால் 500 வடை பண்ணிட்ட வசதி. அந்த சின்ன குலாப் ஜாமுன் அளவு தான் இருக்கணும். உளுந்தில் தான் பண்ணணும். உப்பு போடக்கூடாது. அதில் உப்பு இல்லாத உளுந்து வடை உருண்டையாக பண்ணி தேனில் முக்கி அது அம்பாளோட லிப்ஸில் படுற மாதிரி பண்ணணும். அதை முன்னாடியே பேசி பண்ணணும். அதை செய்யுங்க பலனடைங்க சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.